வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். திருச்சியில் 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பள்ளி தாளாளர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் வெளியாகும் செய்திகளை படிக்கும் போது மனம் பதபதைக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெறாத நாளே இல்லை என்னும் அளவுக்கு நமது சமூகம் பாதுகாப்பற்றதாக மாறி வருகிறது என தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, சமூக விரோதிகளுக்கு போலீசார் மீது பயமில்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாலியல் விவகாரம் தொடர்பாக பள்ளிகளில் இனி புகார்கள் எழுந்தால் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களின் கல்வி தகுதி ரத்து செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். கவர்னரும் ஆட்சியாளர்களும் கணவன் மனைவி போல இருக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா யோசனை தெரிவித்துள்ளார். சாதாரணமாக இருக்கும் எடையை விட அதிக எடை கொண்ட தாலியை அணிந்திருந்த பெண் பயணியிடம் இருந்து அந்த தாலிக்கொடியை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரியை சென்னை ஹைகோர்ட் கண்டித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தலையீட்டால் பிரச்சனை ஓய்ந்த நிலையில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்த மத நல்லிணக்க வழிபாட்டிற்கு அனுமதி கிடையாது என காங்கிரசாருக்கு போலீசார் எச்சரித்துள்ளனர். திருநெல்வேலியில் நேற்று நடந்த அரசு விழாவில் 1060.76 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட தாமிரபரணி நம்பியாறு கருமேனியாறு நதிநீர் இணைப்பு திட்டம் ரெட்டியார்பட்டியில் 85.63 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 768 அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளிட்ட 24 முடிவுற்ற திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். மகாராஷ்டிராவில் மக்கள் தொகையை விட வாக்காளர்கள் அதிகரித்தது எப்படி? லோக்சபா தேர்தலுக்கு பிறகு 39 லட்சம் வாக்காளர்கள் ஏன் சேர்க்கப்பட்டனர் என்பன உள்ளிட்ட பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தேர்தல் கமிஷன், அரசியல் கட்சிகளை முக்கியமான பங்குதாரர்களாகவும் கருதுவதாகவும் அவர்களுக்கு எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்கப்படும் எனவும் கூறியுள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 487 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட உள்ளதாக தகவல் வந்துள்ளது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தியானம் செய்வதன் மூலம் கிடைத்த மன அமைதி, நிம்மதி குறித்து நடிகர் ரஜினி வெளிப்படையாக பேசியுள்ளார். இது தொடர்பாக ரஜினி வெளியிட்டுள்ள வீடியோவில், நான் இப்போது ராஞ்சியில் உள்ள பரமஹம்ச யோகானந்தா YSS ஆசிரமத்தில் இருக்கிறேன். இந்த ஆசிரமத்திற்கு 3வது முறையாக வந்துள்ளேன். முதலாவதாக 2002ஆம் ஆண்டு வந்தேன். 2வது முறையாக வந்தபோது கூட எவ்வளவு அமைதியை நான் பார்க்கவில்லை. தற்போது 2 நாட்கள் தங்கி இருந்து நிறைய நேரம் ஆசிரமத்தை முழுவதுமாக பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதில் ரொம்ப சிறப்பு, குருவின் அறையில் உட்கார்ந்து தியானம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது. நேற்று காலை தியானம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு அனுபவம் கிடைத்தது. அந்த அனுபவத்தை வர்ணிக்கவே முடியாது. தியானம் செய்த 1 மணி நேரம் எப்படி போனது என்றே தெரியவில்லை. அந்த அதிர்வு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்பொழுது என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் உங்களை பார்த்தாலே பாசிட்டிவ் வைப் வருகிறது என்று சொல்கிறார்கள் என்று கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.